முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் சாலையில் இடையார்பாளையம் பகுதியில் மலற்றாற்றில் பாலம் கடந்த 1992ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகள் திறக்கப்பட்டதால் புதுச்சேரியில் உள்ள தென்பெண்ணை, சங்கராபரணி மற்றும் மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரம் உள்ள கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இதனிடையே மலட்டாற்றில் வெள்ளம் காரணமாக இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்று பாலம் இரவு திடீரென உள்வாங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் உடனடியாக சாலையை மூடி வாகனங்களை மாற்று பாதையில் திருப்பிவிட உத்தரவிட்டார். தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தகவல் தெரிவித்தவுடன் சம்பவ இடத்திற்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் பாலம் உறுதித்தன்மையுடன் இருப்பதாகவும் இடையார்பாளையத்துடன் பாலம் இணையும் இடத்தில் வெள்ளப்பெருக்கால் அங்கிருந்த மணல்கள் வெள்ளத்தில் அரித்து செல்லப்பட்டதாகவும் தெரியவந்தது. தொடர்ந்து பாலத்தை இரவோடிரவாக சரி செய்ய அறிவுறுத்திய முதலமைச்சர் ரங்கசாமி நாளை பிற்பகலுக்குள் பாலம் முழுவதுமாக சரி செய்யப்பட்டு மீண்டும் போக்குவரத்தை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனிடையே பாலம் சேதமடைந்ததன் காரணமாக புதுச்சேரி கடலூர் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் கொம்பாக்கம், திருக்காஞ்சி, தவளக்குப்பம் வழியாக கடலூருக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் உள்வாங்கிய இடையார்பாளையம் பாலத்தை சீரமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. மேலும் ஹிட்டாச்சி வாகனம் மூலம் உள்வாங்கிய பகுதியில் உள்ள மண்ணை அள்ளும் பணி நடைபெற்று வரும் நிலையில் பாலம் முழுவதுமாக சரி செய்யப்பட்டு இன்று இரவு அல்லது நாளை மீண்டும் போக்குவரத்து தொடங்கும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் பிரதான சாலையான கடலூர் சாலையில் உள்வாங்கிய பாலத்தை சீரமைக்கும் பணி தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது. பெஞ்சல் புயல் மற்றும் அதி கனமழை காரணமாக புதுச்சேரியின் கிராமப்புறங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனிடையே மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் மற்றும் தேடுவநத்தம் ஆகிய கிராமங்களில் வெள்ள நீர் வீடுகளை சூழ்ந்ததால் கிராம மக்களை அருகில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை ஆய்வு செய்தார். இதனிடையே முகாமில் தங்கியிருந்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் முதலமைச்சரின் காலில் விழுந்து 3 சக்கர வாகனம் வேண்டுமென கோரிக்கை விடுத்த நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதேபோல் அணைகளில் நீர் திறக்கும் பொழுது முன் அறிவிப்பு செய்ய வேண்டுமெனவும் இலவச மனைப்பட்ட வழங்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்தனர். சபாநாயகர் செல்வம், விவசாயத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் ஆய்வில் இருந்தனர். ஆய்வின் பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில் புயல் பாதிப்புகள் குறித்து மத்திய குழு புதுச்சேரிக்கு வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் வருவாய்த்துறை மூலம் பாதிப்புகள் தொடர்பாக கணக்கெடுக்கப்பட்டு 2ஆம் கட்டமாக நிவாரணம் வழங்குவது தொடர்பாக அரசு முடிவெடுக்கும் என்றார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து பெய்த கனமழையால் கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு நிவாரண முகாம் அமைக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி அடுத்த சந்தை புதுக்குப்பம் சமுதாய நலக்கூடத்தில் நிவாரண முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு தங்கியிருந்த வாய் பேச முடியாத பெண்ணிற்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டு துடித்த நிலையில் ஆம்புலன்ஸ் வசதிகள் இல்லாததால் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்டேரிக்குப்பம் உதவி ஆய்வாளர் தமிழரசன் சற்றும் யோசிக்காமல் தனது காவல் வாகனத்தில் பிரசவ வலியால் துடித்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். தொடர்ந்து அவர் ஆம்புலன்ஸ்க்கு தகவல் அளித்ததால் ஆம்புலன்ஸ் பாதி வழியில் வந்து அப்பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது. இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களிடையே நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது. தற்பொழுது சந்தை புதுக்குப்பம் கிராம மக்கள் உதவி ஆய்வாளர் தமிழரசனை பாராட்டி வருகின்றனர்.
எல்லைப்பிள்ளைச்சாவடியில் அமைந்துள்ள அம்மா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டு அம்மா அவர்களின் சிலைக்கு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாநில நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் மாநில அவைத்தலைவர் மாசிலா குப்புசாமி, மாநில துணைத் தலைவர் முருகதாஸ், மாநில இணை செயலாளர் மகேஸ்வரி, மாநில துணை செயலாளர்கள் கோவிந்தம்மாள், மலை செல்வராஜ், சதாசிவம், எக்ஸ்-எம்சி தொகுதி செயலாளர்கள் வெங்கடேசன், அப்பாவு, சுந்தரமூர்த்தி, வினோபா சுப்பிரமணி, பாலசுப்பிரமணி, ஐயப்பன், திருப்பூனை கலியபெருமாள், மங்களம் களியன், நகர செயலாளர் சேகர், குப்புசாமி உடையார், ஆசாரி ரமேஷ், சக்திவேல், பிள்ளைத்தோட்டம் பிரபு, சீதா கணேசன், முனியன் என்கின்ற சக்திவேல், வரதராஜ், வாசு, கண்ணையன் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். அம்மா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய பின்னர் ஓம் சக்தி சேகர் அவர்கள் செய்தியாளரிடம் பேசியதாவது, நம்மை எல்லாம் விட்டு அம்மா அவர்கள் பிரிந்து சென்று இன்றுடன் 8 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 8 ஆண்டுகளும் கழகம் சொல்ல முடியாத துயரங்களை சந்தித்து வருகின்றது. அம்மாவின் நினைவு தினத்தில்தான் இதற்கான நல்ல முடிவு வந்துள்ளது. நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் கருத்து கேட்காமல் அவரது அனுமதி இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கீடு செய்யக்கூடாது என்ற ஒரு மிக சிறந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளது. மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கியுள்ளது. எதிர்த்தரப்பினர் கழகத்தையும் இரட்டை இலையையும் அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இது ஒரு சமப்பட்டியாகும். இது ஒரு சம்பட்டி அடியாகும். இன்று முதல் கழகம் எழுச்சி பெறும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் கழகம் வலுப்பெற்று எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழகம் மட்டுமல்லாது புதுச்சேரியிலும் நல்லாட்சி மலர்ந்திடும். கழக தொண்டர்களுக்கு நற்செய்தி கிடைக்கப்பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தெரிவித்தார். காரைக்காலில் மாவட்ட நிர்வாக செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் முன்னிலையில் 4 அரசு பள்ளி மாணவிகள் இன்று ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் மாவட்ட நிர்வாக செயல்பாடுகள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் மற்றும் வளர்ச்சி திட்ட செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையிலும் எதிர்காலத்தில் மாணவர்கள் சிறந்த குடிமக்களாக விளங்கவும் பள்ளி மாணவர்கள் ஒரு நாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற வாய்ப்பு தரப்படும் என்கின்ற மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளை சேர்ந்த வித்யா, வர்ஷினி, அஸ்கரா, பர்ஷானா, சாதனா என 4 மாணவிகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் முன்னிலையில் ஒரு நாள் மாவட்ட ஆட்சியராக செயல்பட்டனர். முன்னதாக 4 மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாவட்ட ஆட்சியரின் அனைத்து பணிகளையும் மாணவிகளுடன் இருந்து கண்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து அனைத்து துறை அலுவலகம் மற்றும் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்தனர். காரைக்காலில் கோவில்பத்து கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பார்வதீஸ்வர சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து மனைகளாக பிரித்து ஒரு கும்பல் விற்றுள்ளது. இந்த மோசடியில் அரசு அதிகாரிகள் முதல் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர் வரை தலையிட்டிருப்பதால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவின் பேரில் போலீசார் விசாரணை செய்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இடைத்தரகர் சிவராமன் மற்றும் வழக்கறிஞர் கார்த்திக் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் முக்கிய குற்றவாளிகள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்து வந்தார். இந்த வழக்கில் போலி ஆவணங்கள் தயார் செய்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட நில அளவையர் ரேணுகாதேவி கைது செய்யப்பட்டார். காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டதில் துணை ஆட்சியர் ஜான்சன் தலைமையில்தான் இந்த கூட்டு சதி நடந்ததாக தெரிவித்தார். இதன் அடிப்படையில் கடந்த அக்டோபர் 11ஆம் தேதி துணை ஆட்சியர் ஜான்சன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.
அதனைத் தொடர்ந்து ஜான்சன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். போலீசார் விசாரணையில் கோவில் நிலத்தில் 2.5 ஏக்கர் நிலத்தை 164 மனைகளாக பிரித்து பாதி மனைகளை தலா 10 லட்சம் ரூபாயும் மீதமுள்ள மனைகளுக்கு முன்பணமாக தலா 3 லட்சம் ரூபாயும் மோசடி கும்பல் வசூலிக்கப்பட்டதாக தெரியவந்தது. இதனிடையே நில அளவையர் ரேணுகாதேவி கணவர் குருவை நேற்று போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து சொகுசு சுற்றுலா பேருந்து வேன் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் 3 மாதமாக இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்தை பிடிக்க 3 தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். தேடுதல் வேட்டையில் சிக்காமல் இருந்த ஜேசிபி ஆனந்த் மனைவியை பிடித்து விசாரித்ததிலும் ஒரு சிறு துருப்பு கூட கிடைக்காமல் போலீசார் இருந்து வந்துள்ளனர். இன்று திடீரென்று ஜேசிபி ஆனந்த் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று காலை 10 மணியளவில் மெலிந்த உடலுடன் தொப்பி மற்றும் டி-ஷர்ட்டுடன் முகக்கவசம் அணிந்தவாறே நீதிமன்றத்தில் ஆஜரானார். இன்று மாலை வரை நீதிமன்றத்தில் இருந்தவரை குற்றவியல் நீதிபதி வரதராஜன் வரும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து அவரை மாவட்ட கிளை சிறையில் போலீஸ் அடைத்தனர். இந்த வழக்கில் கடந்த அக்டோபர் 11ஆம் தேதி துணை ஆட்சியர் ஜான்சனை கைது செய்து சிறையில் இருந்தவாறு அரசு மருத்துவமனையில் அவ்வப்பொழுது உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையிலிருந்து மீண்டும் சிறையில் இருந்த துணை ஆட்சியருக்கு மாவட்ட அமர்வு நீதிபதி முருகானந்தம் நிபந்தனை பிணை வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். சிறையிலிருந்து வெளிவர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடலூரில் இன்று மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கரிக்கநகர் ரெட்டிச்சாவடி ஆர்கனைசேஷன் மாவட்ட தலைவர் திலகர், நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சந்திரசேகர் மற்றும் கட்சியின் தொண்டர்களுடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். செஞ்சல் புயலின் பொழுது புதுச்சேரியில் பெய்த கனமழை பாதிப்பால் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகர், பாரதிபுரம், கோவிந்த சாலை, கண்டாக்டர் தோட்டம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் புயலின் பொழுது பெய்த மழையினால் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்ததில் அதிக அளவில் வீடுகளில் பொருட்கள் சேதமடைந்துள்ளதாகவும் இதனால் அரசு உடனடியாக பாதிப்புகளை முழுமையாக கணக்கிட்டு ரூபாய் 5000 நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் குழந்தைகளுடன் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் வீட்டில் சேதமடைந்த டிவி, மெத்தைகள் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களை டாடா ஏசி வாகனத்தில் ஏற்றி வந்து காமராஜர் சதுக்கம் அருகே சாலையில் போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பாதிப்பை நேரில் பார்வையிடாத அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துணை மாவட்ட ஆட்சியர் ராத்தி அரசிடம் பேசி பாதிப்புகளை கணக்கிட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இந்த மறியல் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நகர பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் முழு தவணை முடியாத நிலையில் டிவி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் முழுமையாக சேதமடைந்ததால் அதனை கணக்கிட்டு அரசு சார்பில் கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியின் பாகூர் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை நேற்று வெள்ள நீர் சூழ்ந்து வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் இன்று வெள்ளம் வடிந்து இயல்பு நிலைக்கு திரும்பினர். தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுச்சேரியின் பாகூர் கிராமத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்து பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்தனர். இந்நிலையில் இன்று வெள்ளம் முழுமையாக வடிந்த நிலையில் கிராம மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் இன்று காலை புதுச்சேரி உப்பளம் தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது.
இதன் தொடர்ச்சியாக தலைமை கழகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் சட்டப்பேரவை வளாகத்தில் அரசு சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அதன்படி இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே உள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளிடம் பேசிய ஓம் சக்தி சேகர் மீண்டும் அதிமுக ஓபிஎஸ் வசம் வரும் தமிழகத்தில் மீண்டும் இரட்டை இலை ஆட்சி அமையும் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து லெனின் வீதியில் உள்ள அதிமுக உரிமை மீட்பு குழு அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.